கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். பல தலைமுறையாக இல்லை பல வருஷமாக நாங்கள் கிறிஸ்தவர்னு பெருமையாக சொல்கிறவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க பல வருஷமாக எந்த வளர்ச்சியும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இவங்கள கவனித்து பார்த்தா அவங்களுக்கு முக்கியமாக எந்த வேலையும் இல்லைன்னா தான் ஆராதனைக்கு வருவாங்க. ஆபத்தான சூழ்நிலைகளில் மட்டும் ஆத்திரம் தோத்திரம் ஆமைன்னு ஜெபிப்பாங்க. தினம் ஒரு வசனம்னு தேர்ச்சி கொள்றதுக்கு ஒரு வசனம் வாசிப்பாங்க. சபையில் ஏதோ பேருக்காக மட்டும் அங்கம் வகிச்சுக்கிட்டு தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லி கொள்றதுல மட்டும் கவனமாக இருக்கிறாங்க. வேதம் வாசிக்கிறதுலேயும் ஜெபிக்கிறதுலேயும் தேவனோட உண்மையான உறவு இல்லாமல் ஏதோ சடங்குக்காக செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட மக்கள் மத்தியில் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தமுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, பயபக்தியுள்ள, சாட்சியுள்ள, தேவ தன்மையுள்ள நபராக வாழ்கிறவங்கள பார்க்குறது அரிதாக இருக்குது. இப்படி சொல்கிறதுனால அப்படியாப்பட்டவங்க இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. இன்றைய காலத்தில் எவ்வளவோ புதிய சபைகள் பெருகி இருக்குது. பல சத்தியங்கள் சபைகள் மூலயமா எத்தனை வழிகளில் அனுதினமும் விதைக்கப்படுது. அப்படி இருந்தும் கர்த்தருக்காக வாழக்கூடிய நல்ல சாட்சிகளாக உருவாகாமல் இருக்கிறது என்ன தான் காரணம்? இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொரு காரணங்களாக ஆராய்ஞ்சு வர்றோம். இன்றைக்கும் ஒரு காரணத்தை நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சுக்கு அந்த நாடே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த வீரனாக இருந்தான். அவன் ஒரு முறை அரண்மனையில் வாள் வீசி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு எலி குறுக்க ஓடிச்சு. உடனே அந்த எலி மேலே வாளை வீசினான். அந்த எலி லாவகமாக தப்பிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை துரத்தி வாளை வீசினான். மறுபடியும் தப்பிச்சு வலைக்குள்ளே புகுந்துருச்சு. உடனே மனம் உடஞ்சி போயிட்டான். அப்போ வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த நாடே என்னுடைய வாள் வீசக்கூடிய திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாதப்போ இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியலையேன்னு அவன் விவரித்து சொன்னான். மன்னர் சிரிச்சிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதுக்கு? அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே அப்படின்னு சொன்னார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டுச்சு. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயற்சி செஞ்சிச்சு. ஆனாலும் அந்த எலி ஈஸியாக அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போச்சு. மறுபடியும் இளவரசரோட அரசரும் சோகமாயிட்டார். அப்போ மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அரசர் நடந்ததை சொன்னார். நம்ம நாட்டு பூனைங்க எதுக்கு லாக்கி? ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைங்க புலி உயரம் இருக்கும். அதனால் அங்கேருந்து வரவழைப்போம் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னார். அதே போல் அந்த நாடுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கிட்ட இருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பிச்சு போய் வலைக்குள்ளே புகுந்துருச்சு. எலிக்கு இவ்வளவு திறமையா அப்படின்ட்டு எல்லாருமே வியந்து பார்த்துட்ருக்கிறப்போ அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசே, இந்த எலிக்கு போய் ஜப்பான் பாரசீக பூனையெல்லாம் எதுக்கு? எங்கள் வீட்டு பூனையே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவே இல்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரக்கூடிய பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இளவரசர் மறித்து, சரி எடுத்துகிட்டு வா உன்னுடைய பூனையை அப்படின்னு சொல்லி சொன்னார். வீட்டுக்கு போய் தன்னுடைய பூனையை கொண்டு வந்தான் அந்த காவலன். அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவில் லபக்குன்னு கவ்வி பிடிச்சிச்சு. இதை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான், பாரசீகம், அரண்மனையில் வளர்ந்த பூனைங்க கிட்ட இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டுச்சு? எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்குறீங்க அப்படின்ட்டு வியந்தவாறு கேள்விகளை கேட்க தொடங்கினார். அதுக்கு காவலாளி, பெருசாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சியோ எதுவுமே இல்லை இளவரசே, என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே இளவரசருக்கு சுரீர்னுச்சு. அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய பூனைங்க நல்லா தின்னு கொழுத்துருக்கிறதுனால அதுக்கு பசின்னா என்னன்னே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, ஆத்தும பசி இல்லாமல் உலக மோகத்தில் மயங்கி கிடக்கிறது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடன்றதை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அடிக்கடி சத்தியத்தை கேட்டாலும்
நம்மளுடைய இருதயம் தவறான கொழுப்பினால் மந்தமாகி போயிடுது. ஏசு கிறிஸ்துவ அநேகம் பேர் அப்பத்துக்காக, அதிசயத்துக்காக, அடையாளத்துக்காக, அற்புதத்துக்காக தேடுறவங்களா இருந்தாங்க. அதனால் அவரை பின்பற்றினவங்களுக்கு நானே ஜீவ அப்போன்னு அவர் சொன்ன சத்தியம் அறிய முடியாத ஆழத்தில் இருந்துச்சு. அப்படி வந்தவங்க அப்பத்தினால திருப்தி அடைஞ்சிட்டு நிலையான போஜனத்தை பற்றி தேடலே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு உலகத்தின் மீது அதிக பசித்தாக இருந்ததால் ஆவிக்குரிய பசி இல்லாமல் இருந்துச்சு. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளுக்காகவே வாழ்ந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆத்தும பசிக்காக தேடி இருந்தா நிச்சயம் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் விரும்பும்படி மாற்றம் பெற்று இருந்திருக்கும். நாம் கிறிஸ்துவ போல் மாற வேணும்னா முதல்ல அதுக்கான பசி இல்லை தேவை இருக்கணும். அப்போ தான் நம்ம அவரை போல் மாற முடியும். அவருக்கா உண்மையான சாட்சிகளாக வாழ முடியும். கிறிஸ்துவை வச்சு உலகத்தை வாக்குத்தத்தம் செய்யக்கூடிய கூட்டத்தை பின்பற்ற கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை போல் மாற பசி உள்ளவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க? ஆண்டவரை சரீர தேவைக்காக தேடினவங்க தேவை முடிஞ்சதும் விலகி போனாங்க. இப்படி நடந்ததை பார்த்து இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்ட்டு யோவான் 6:68 சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவங்க நித்திய ஜீவ வசனத்தின் மீது பசி தாகத்தோடு இருந்ததால தான் தேவனுக்காக பயன்படக்கூடிய பாத்திரங்களாக மாறினாங்க. நாம் இன்றைக்கி அதிகமான பிரசங்கங்கள், போதனைகள்னு ஒவ்வொரு நாளும் கேட்டாலும் நம்மளுடைய பசி உலகத்து மேலே இருக்கிறதுனால நம்ம உள்ளத்தில் மாற்றம் இல்லாமலேயே வாழ்கிறோம். கேட்ட வார்த்தை தானேன்னு நினைப்பதாலையும், எனக்கு இந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறதாலையும் நமக்கு ஆவிக்குரிய பசி எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போமா? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்ன்ற வேத வாக்கியம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருத்தமாகட்டும். வசனத்தின் மீது பசி, ஆண்டவரை போல் மாறுறதுக்கான பசி, பரலோக தாகம், பரிசுத்த தாகம்னு நம்மளில் இருந்தால் மட்டுமே நாம் திருப்தி அடைவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.